வணக்கம். இது சங்கதிரின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது அரங்கில் ஜனாதிபதி செய்த வைரல் சம்பவம், ஆச்சரியப்பட்ட பொதுமக்கள், இணையவாசிகளை கிரங்கடித்த செயல். செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட சான்றுகள் அடையாளம் காணப்பட்டதா? தொடரும் பேரவலம். Don't stop the mic. அது முறையாக நான் வரலாறுலே கேள்விப்பட்டது இந்த அரசாங்கத்தின் கீழே தான். I will read the point. மஹிந்த வீட்டில் மற்றுமொருவர் அதிரடியாக கைது. அனுரவின் கைது வேட்டை ஆரம்பம். அரச பணியாளர்களுக்கான பெருந்தொகை சம்பள உயர்வு, வெளியான மகிழ்ச்சி செய்தி. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் நீக்கம், அரசியல் பழிவாங்கல். மஹிந்த ராஜபக்ச ஆதங்கம். இரவோடு இரவாக மன்னாரில் பதிவான சர்ச்சை சம்பவம், குவிக்கப்பட்ட போலீசார் பெரும் பதற்றம். வாட்ஸ்அப் பயனர்களுக்கு அதிர்ச்சி செய்தி, 6.8 மில்லியன் மோசடி கணக்குகள் முடக்கம். மிக அவதானம் மக்களே. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகுழிகளில் இருந்து அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று புதிதாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்று 31வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக 141 மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதில் 130 மனித எலும்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. அதேவேளை ஸ்கேன் பரிசோதனை அறிக்கைகளை 3 வாரத்திற்குள் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக தொழில்நுட்ப பிரிவினர் யாழ் நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிப்பார்கள் என சட்டத்தரணி ரணித்த தெரிவித்துள்ளார். அதேவேளை புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நேற்று மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரையில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை சுமார் 200 பேர் வரையில் பார்வையிட்டிருந்தனர். அதில் எந்த தடயங்களும் அடையாளப்படுத்தப்படவில்லை என சட்டத்தரணி மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார். நொகேகொடையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற கரிம உரத்தை இறக்குமதி செய்தமையினால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்புகள் ஏற்பட்டமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தில் பலரின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் பழிவாங்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, மக்கள் எங்களுக்கு வழங்கிய சலுகைகளை விட பெரியது எதுவும் இல்லை. அது எங்களிடம் இருக்கும் வரை எந்தவொரு சலுகையையும் நீக்குவதால் இந்த பிரச்சனையும் இல்லை என்றார். 2027ஆம் ஆண்டில் அரச பணியாளர் சம்பள உயர்வுகளுக்காக 110 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் 41வது ஆண்டு மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2026ஆம் ஆண்டிலும் சம்பள உயர்வுகளுக்கு அதே தொகை ஒதுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்திற்கான அவசியத்தை எடுத்துரைத்த ஜனாதிபதி திசாநாயக்க அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டம் நவீன பொது சேவையை கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். பொது நிர்வாகத்திற்குள் நவீனத்துவ கலாச்சாரத்தை புகுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் பொது சேவையை பாதுகாக்கவும் புத்துயிர் பெறவும் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. Don't stop the mic. அது முறையாக நான் வரலாறுலே கேள்விப்பட்டது இந்த அரசாங்கத்தின் கீழே தான். I will read the point. இந்த அரசும் இந்த மானிய திட்டங்களை வழங்க வேண்டும். அரசாங்கத்திலே இருக்கிறவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது முதலாவது முறையாக நான் வரலாறுலே கேள்விப்பட்டது இந்த அரசாங்கத்தின் கீழே தான். ஓட்டமாவடி பிரதேச சபையிலே உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டார்கள். அப்போ அதனை எடுத்து இது அதே போல நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் இந்த 2 சமூகங்களும், அதாவது இலங்கை தமிழரசு கட்சியும் சரி நாங்கள் இந்த 2 சமூகங்களும் ஒற்றுமையாக கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்றதுக்காக பல இடங்களிலே பல பேச்சுவார்த்தையிலே நாங்கள் ஈடுபடுறோம். அவ்வாறான ஒரு சூழலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த தலைவர் உட்பட ஏனைய உறுப்பினருக்கும் நான் சொல்ல விரும்பிய விடயம் என்று சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் ஒரு காலம் இருந்தது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசுவதின் ஊடாகத்தான். Honorable Speaker, I will read the point. Please let me explain for at least 30 seconds. Don't stop the mic. I will read the point.
First of all, Anudeka Dekabaranda, a member may in any proceeding question whether proper procedures have been or not being followed by making a point of order except at a time when a division is progress. Any time a member can make a point of order. ඒක පැහැදිලි නේද සර්? ඊයේ මගේ නම සටහන් කරලා මාව මාමත් කියලා මගේ මූණ පෙන්නලා ඔබතුමාත් බලාගෙන හිටියා. එතකොට ඒක මම උත්තර දෙන්න පොයින්ට් ඔෆ් ඕඩර් අහනකොට කෞශල්‍යා මන්ත්‍රීතුමී මගේ ටයිම් එක දෙන්නේ නැහැ. එතකොට මට විනාඩි 7ක් ගෑ ගන්න වුණා. අපිත් මමත් ડોක්ටර් කෙනෙක් ඔබතුමාත් ડોක්ටර් කෙනෙක් ඔබතුමාගෙන විභාගයේ ගොඩක් කට්ටිය ගරු කරනවා. ඔබතුමා හැසිරෙන විදිය. එතකොට කරුණා කරලා අනිත් කට්ටියට ඔය පුටු වෙන්න වාඩි වෙන කට්ටියට කියන්න මේ වගේ එකක් තියෙනවා කියලා. මේක ළමයි ස්කූල් ළමයිවත් කියවනවා මේක. Thank you. கடந்த காலத்திலே இருந்த அரசு சில மானிய திட்டங்களை வழங்கியது. ஆனால் அதே போல் இந்த அரசும் இந்த மானிய திட்டங்களை வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சில இடங்களுக்கு மின்சாரம் மிகவும் கஷ்டமான பிரதேசங்கள் சில இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களுக்கு தற்பொழுது கூட மின்சார வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற கஞ்சுகுடிச்சார், தங்கவேலாயுதபுரம், தாண்டியடி, சங்கமன் கிராமம், அதேபோல் பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே மின்சார இணைப்புகளை பெற முடியாமல், மின்சார சேவைகள் பெற முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்றும் இருளிலே இருக்கின்றார்கள். இங்கே 100% மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல. அம்பாறை மாவட்டத்திலே கூடுதலான தமிழ் பிரதேசங்கள் அப்படியான நிலையிலே காணப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொது அரங்கில் செய்த செயல் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளதுடன் பலரையும் நிகழ்ச்சியடைய வைத்துள்ளது. அண்மை காலமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிகவும் மாறுபட்ட ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகின்றார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரின் செயல்பாடுகளில் இருந்து மாறுபட்டு மக்களை கவர்ந்த ஒருவராக செயற்படுவதாக சமூக வலைதளங்களில் பலரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் ஜனாதிபதி நடந்து கொண்ட விதம் அனைவரையும் கவர்ந்துள்ளதுடன் அவரின் மேல் மக்கள் வைத்த மதிப்பு மற்றும் மரியாதை உயர்ந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் அழகியல் திறமைகளை தேசிய மட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக சமூக சேவைகள் திணைக்களத்தால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது விருது வழங்கும் போது மாற்றுத்திறனாளி ஒருவருடன் புகைப்படம் எடுக்கும் போது அரசு தலைவர் என்ற நிலையை கடந்து முட்டிக்காலில் அமர்ந்திருந்து திறமையாளரை மகிழ்வித்துள்ளார். கடந்த காலங்களில் எந்தவொரு ஜனாதிபதியும் இவ்வாறான பணிவினை வெளிப்படுத்தி மக்களுக்கான அரசு தலைவர் என்பதை வெளிப்படுத்தவில்லை என பலரும் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் மக்களின் கடுமையான எதிர்ப்பிற்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடன் காற்றலை மின் உற்பத்திக்கான கோபுர பாகங்கள் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் மன்னார் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை பாகங்களை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது போலீசாரின் கடும் பாதுகாப்புடன் நகருக்குள் எடுத்துச் செல்லப்பட்டது. முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மன்னார் தள்ளாடி சந்தியில் மக்கள் குறித்த பாகங்களை நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தொடர்ச்சியாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் போராட்டங்கள் தொடரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மன்னார் பஜார் பகுதியில் உள்ள பல வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டன. இதே நிலையில் இன்று அதிகாலை மக்கள் கண்காணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரின் கடும் பாதுகாப்புடன் காற்றாலை பாகங்களை ஏற்றிய வாகனங்கள் நகருக்குள் உள்நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் அவ்விடத்தில் நின்றவர்களை அச்சுறுத்தி பலத்த பாதுகாப்புடன் மன்னாரை நோக்கி குறித்த வாகனம் சென்றுள்ளது. இச்சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டின் முதல் பாதியில் உலகெங்கிலும் உள்ள மக்களை குறிவைத்து மோசடி செய்பவர்களுடன் தொடர்புடைய 6.8 மில்லியன் கணக்குகளை வாட்ஸ்அப் முடக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு ஆசியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் நடத்தப்படும் மோசடி மையங்களுடன் பலர் பிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு இதில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பயனரை அவர்களின் தொடர்பு பட்டியலில் இல்லாத ஒருவர் குழு சாட்டில் சேர்க்கும் போது சாத்தியமான மோசடி நடவடிக்கைகள் குறித்து பயனர்களை எச்சரிக்கும் வகையில் புதிய மோசடி எதிர்ப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியதால் வாட்ஸ்அப் இந்த அறிவிப்பை வெளியிட்டது. இந்த நடவடிக்கை குற்றவாளிகள் வாட்ஸ்அப் கணக்குகளை அபகரிப்பது அல்லது போலி முதலீட்டு திட்டங்கள் மற்றும் பிற மோசடிகளை ஊக்குவிக்கும் குழு சாட்களில் பயனர்களை சேர்ப்பது போன்ற அதிகரித்து வரும் பொதுவான தந்திரத்தை குறிவைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மோசடி செய்பவர்கள் முதலில் ஒரு குறுஞ்செய்தி மூலம் சாத்தியமான இலக்குகளை தொடர்பு கொண்டு உரையாடலை சமூக ஊடகங்கள் அல்லது தனியார் செய்தியிடல் பயன்பாடுகளுக்கு நகர்த்துவார்கள் என்று வாட்ஸ்அப் தெரிவித்துள்ளது. இந்த மோசடிகள் பொதுவாக பணம் செலுத்துதல் அல்லது கிரிப்டோ கரன்சி தளங்களில் முடிக்கப்பட்டதாக அது மேலும் கூறியது.
தென்கிழக்கு ஆசிய நாடுகளான மியான்மர், கம்போடியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து மக்களை ஏமாற்றும் மோசடி மையங்கள் பல பில்லியன் டாலர்களை ஏமாற்றுவதாக அறியப்படுகின்றது. மோசடிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும், தங்கள் கணக்குகள் திருடப்படாமல் பாதுகாக்க வாட்ஸ்அப்பின் 2 படி சரிபார்ப்பு அம்சம் போன்ற மோசடி எதிர்ப்பு நடவடிக்கைகளை பயன்படுத்தவும் பிராந்திய அதிகாரிகள் மக்களை வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் செங்கதிரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்றிரவு 6:30 மணிக்கு எதிர்பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.